ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்ணா இந்துமதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிருபா பார்த்தோம்னா சித்ராவை கொஞ்ச நேரத்தில் பொண்ணு பார்க்குறதுக்காக மாப்பிள்ளட்டுக்காரங்க வர போகிறாங்க அப்படின்னு சொன்னதுமே அப்போ சித்ராவை அலங்காரம் பண்ணுறதுக்காக போனா வராங்க. அப்போ சித்ரா சொல்கிறாங்க, நான் புடவை கட்டணும், நீ கொஞ்சம் வெளியே போன்னு சொல்லவும் போனாவும் வெளியே வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சித்ரா அங்கேருந்து தப்பிச்சு ஓடிருந்தாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிஞ்சதுக்கப்புறமா போனா கதவு தட்டவும் அவங்க சித்ரா கதவு திறக்கவே இல்லை. அப்போ இந்த சத்தம் கேட்டு இந்துமதியும் கர்ணாவும் வரவும் உடனே அவங்க கதவு தட்டுறாங்க. ஆனாலும் திறக்காத போது உடனே கர்ணா கதவை போட்டு உடைச்சிருந்தாங்க. அப்புறமா உள்ளே பார்க்கவும் சித்ரா அவங்க பின்பக்க வழியோட அவங்க வீட்டை விட்டு வெளியே போனது தெரிய வருது. இதை பார்த்ததுமே அவங்க மூணருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பூனா இந்துமதி மேலே பழிய போடுறாங்க. இதெல்லாம் பிரச்சனை காரணம் நீ தான், ஒன்னாலதான் சித்ரா வெளியே போயிருக்கிறா, அப்போ நீ தான் அவளை வீட்டை விட்டு போக வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே இந்துமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்க பாரு, எனக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, உண்மையை சொல்ல போனா இப்போ இதில் நீ தான் மாட்ட போற. ஏன்னா கிருபா சித்ராவை கவனிச்சுக்க சொல்லி உங்ககிட்ட தான் விட்டுருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட தான் கேட்பாரு, அதனால் நீ தான் மாட்ட போகிற அப்படிங்கவும் இது கிட்டதுமே பூனா பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ அவ்வளோதான், என்னை சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எப்படியும் அவள் இப்போ தான் போயிருக்கிறா, அதனால் வேறு எங்கேயும் போயிருக்க முடியாது, நாங்கள் அவளை எப்படியாவது அழைச்சிட்டு வந்துருந்தோம், அது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி நீ வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லாது அப்படின்னு கர்ணாவும் இந்துமதி புவனா கிட்ட சொல்லவும் புவனா சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சித்ரா கோயிலில் போய் உட்காந்துருக்குறாங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு லேடி பார்க்குறாங்க. என்னது, இந்த பொண்ணை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறா, அழுதுகிட்டே இருக்கிறா, சரி இவளை எப்படியாவது நம்ம வலைக்குள்ளே சிக்க வச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த லேடி பார்த்தோம்னா சித்ரா கிட்ட பேச்சு கொடுக்கவும் சித்ராவும் தனக்கு நடந்ததை எல்லாத்த பற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கிட்டதுமே இந்த லேடி சொல்கிறாங்க, என் கூட வாரியம்மா, நான் ஒரு காப்பகம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அங்கே நீ இருந்துக்கோ, உனக்கு எவ்வளோ படிக்கணுமோ நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சித்ராவும் அந்த லேடியை ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த லேடி ரொம்பவே மோசமானவங்க, தப்பானவங்களா இருக்கிறாங்க. அப்போ அவங்க சில பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாரு இந்த மாதிரிக்கு ஒரு பொண்ணு என்கிட்ட சிக்கி இருக்கிறா, இவளை மட்டும் நம்ம வித்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு நல்ல பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே அவங்களும் சரியாக்கா நீ அந்த இடத்துக்கு வந்துரு, நாங்களும் வந்துருது அப்படின்னு சொல்லவும் உடனே அடுத்து பார்த்தோம்னா அந்த லேடி சித்ரா கிட்ட நல்ல விதமாக பேச்சு கொடுத்து வாமா நம்ம காப்பகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவை அழைச்சிட்டு போகிறாங்க. சித்ராவும் அந்த லேடி ரொம்ப நல்லவங்க, நம்மளுக்காக உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் அதை நம்பி அவங்களும் காரில் ஏறி போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்துமதியும் கர்ணாவும் அங்கே கோயிலுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க எல்லா பக்கமே தேடிட்டு இருக்கிறாங்க, எங்கேயுமே காணல, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு கர்ணா சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கர்ணா இந்துமதி கிட்ட கேட்குறாங்க, உண்மையை சொல்லு, நீ தானே அவளை தப்பிக்க விட்டுருக்கிற, அப்போ உனக்கு தெரியாமல் அவள் எங்கேயும் போயிருக்க முடியாது, உண்மையை சொல்லு அப்படிங்கும் போது இப்போ இந்துமதி சொல்கிறாங்க, உண்மையிலே சொல்லப்போனால் அவள் எங்கே போனான்னு எனக்கு தெரியாது, நான் கூட இப்போதைக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரிக்கு சரின்னு சொல்ல, அப்புறமா நம்ம பார்த்துக்கலான்னு இப்படி தான் அவட்ட சொன்னேனே தவிர மற்றபடி வீட்டை விட்டுலாம் நான் போக சொல்லலை அப்படிங்கிறாங்க. அவள் சின்ன பொண்ணு, அவள் எங்கே போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்துமதி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கர்ணா சொல்றாங்க, இந்த விஷயம் மட்டும் இப்போ கிருபானனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா பூனா தான் கட்டுறாங்க. பூனா ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா அவங்க சுகுணா வராங்க. சித்ரா அலங்காரம்லாம் பண்ணி ரெடி ஆகிட்டாலன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகுணா அங்கே வரவும் பூனா பார்த்தோம்னா ரூமில் உட்காந்துட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சுகுணா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பூனா சித்ரா எங்கே ரெஸ்ட் ரூமில் இருந்துட்டு இருக்காளா, அவள் அலங்காரம்லாம் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பூனா அப்படியே தடுமாறுறாங்க. என்ன பூவனா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது கட்டிலில் நகையெல்லாம் இருக்குது. அப்போ உடனே இன்னும் அவங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டு இல்லையா, இப்போ வர அவர் வந்துடுவார், அதுக்குள்ளேயும் அவளை அலங்காரம் பண்ணணும், இப்போ வர மாப்பிள்ளட்டுக்காரங்களும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிற அப்படிங்கவும் உடனே பூவனா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி பூவனா அழ ஆரம்பிச்சதுமே சுகுணாக்கு ஒன்றும் புரியாமல் எதுக்கு பூவனா நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் அங்கே பாருங்கக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அவங்க சித்ரா புடவையை கட்டி பின்பக்கமாக கீழே இறங்கி இருக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்ததுமே சுகுணாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன பூவனா, இந்த புடவையை நான் சித்ரா கிட்ட உடுக்கிறதுக்காகலாம் நான் கொடுத்துட்டு போனேன், இந்த புடவை எப்படி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லவும் இப்போ சித்ராவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அக்கா மன்னிச்சிருக்கக்கா, சித்ரா இந்த வீட்டை விட்டே போயிட்டு அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே அவங்க சுகுணா அதிர்ச்சி அடையவும் அப்போ அந்த நேரத்தில் ஜெயந்தி வந்துருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே சித்ரா வீட்டை விட்டே போயிட்டு அப்படின்னு பூவனா சொல்லவும் இப்படி சொன்னதுமே ஜெயந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவங்கள தேடி தான் கர்ணா மாமாவும் இந்துமதியும் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் ஐயோ இப்போ என்ன நடக்க போதே தெரியலையே, இப்போ இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது எங்க பாருங்கக்கா, எப்படியாவது கர்ணா மாமா சித்ராவை அழைச்சிட்டு வரேன்னு நம்பிக்கையோட போயிருக்கிறாரு, அதனால நீங்கள் பயப்படாதீங்க, இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும்
என்ன போனா நீ சொல்லிட்டு இருக்கிற, ஏற்கனவே அவங்கள பற்றி தான் நம்மளுக்கு தெரியும்ல, இப்போ என்ன நடக்க போதா தெரியலையே, இப்போ சித்ரா வந்து எதுக்காக வீட்டை விட்டு போனா, இப்போ இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், வீடே ரெண்டாக போகுது, இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஜெயந்தி வந்து சொல்கிறாங்க, அவள் எங்கே போனாலும் தெரியலையே, அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும், இந்த வீடும் அவள் ஸ்கூலுக்கு தான் போயிட்டு வந்திருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வேறு என்னது தெரியும், அவள் கையில் கூட ரூபா கிடையாது, அவள் எங்கே இருக்கிறாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் சின்ன பொண்ணு, தப்பானவங்க கையிலலாம் அவன் மாட்டிடக்கூடாது அப்படின்னு ஜெயந்தி சொல்லவும், இங்கே பாரு ஜெயந்தி இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்காத, என்னை பயமுறுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது பார்த்தோம்னா இந்துமதியும் அவங்க கர்ணாவும் வராங்க. என்னாச்சு கர்ணா, நீ வந்து சித்ராவை அழைச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்து கர்ணா சொல்கிறாங்க, இல்லை நீ சித்ராவை எல்லா பக்கமும் நாங்கள் தேடிட்டோம், அவளை காணலை அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே சுகுணா ஜெயந்தி புவனா 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னமாம்மா நீங்கள் சொல்கிறீங்க, எப்படியாவது வந்து சித்ராவை அழைச்சிட்டு வரந்தானே சொல்லி போலுமுனீங்க, இப்போ என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சுகுணா வந்து இந்துமதியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எல்லா பிரச்சனைக்கு காரணமே நீதான் அப்படிங்கவோ இப்போ இந்துமதி சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்னமோ ஓமலை தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து சுகுணா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னக்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, சித்ரா வீட்டை விட்டு போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவள் போனதுக்கும் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கும்போது, இல்லை நீ தான் வந்து சித்ராவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக நீ தான் சித்ராவை எங்கேயோ அனுப்பிச்சிட்ட, ஆக மொத்தத்தில் உனக்கு தெரியாமல் சித்ரா எங்கேயுமே போயிருக்க முடியாது அப்படின்னு சுகுணா சொல்லவும் இதை கேட்டதுமே இந்துமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ காரணமும் சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்துமதி, நீ உண்மையை சொல்லிடு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத, சித்ரா இப்போ வந்தாகணும், அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி சித்ரா வீட்டுக்கு வந்தாகணும், நீ உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இந்துமதி சொல்கிறாங்க, சித்ரா வீட்டோடு போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா கண்டிப்பாக நான் விட்டுருக்க மாட்டேன், நான் உண்மையிலே வந்து சித்ரா எங்கே போனான்னு எனக்கு தெரியாது, தயவு செய்து நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து கிருபா வரக்கூடிய சவுண்டு கேட்குது. ஐயோ மாமா வந்துட்டாரு, இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கிருபாவும் திவாகரும் வராங்க. அப்போ கிருபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாப்பிட்டுக்காரங்க கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்களாம், இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே அண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு திவாகரும் சொல்லிட்டு பேசிக்கிட்டே வரவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து சுகுணாவை கூப்பிடுறாங்க. அப்போ சுகுணா வந்து ஐயோ இப்போ அவர் கூப்பிடுறாரு, இப்போ சித்ராவை வந்து கிளம்பிட்டாலா ரெடி ஆயிட்டாலன்னு சொல்லி கேட்பாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சுகுணா பயத்தோடய போகிறாங்க. ஆமாம் இப்போ கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க, எல்லாம் ரெடியாக இருக்குதுல்ல, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்குலாம் ரெடி பண்ணிட்டியா, அது மட்டும் இல்லாமல் சித்ரா ரெடி ஆயிட்டாலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சுகுணா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னடி நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கிறேன், எதுவுமே பேசாமல் நீ அமைதியாக இருந்துட்டு இருக்கிற, என்ன ஆச்சு சித்ரா எங்க அப்படின்னு ரெடி ஆயிட்டாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிருபா கேட்டுட்டு இருக்கவும் இப்போ சுகுணா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க, நம்ம பொண்ணை காணலங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கிருபா அப்படியே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. இப்போ தீனதயாளன் வந்து என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மாமா சித்ரா காணலை, அவள் வீட்டை விட்டு போயிட்டா மாமா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கிருபா பயங்கரமாக கோவப்பட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ திவாருக்கு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா அவங்க வாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அந்த புடவையை கட்டி அவங்க சித்ரா வந்து தப்பிச்சு போனதை அதை காட்டவும் இதை பார்த்ததுமே கிருபாவோட மொத்த கோவமும் வந்து இந்துமதி பக்கம் திரும்புது. இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தானே, சித்ராவை நீ தானே வந்து தப்பிக்க வச்சிருக்கிற, உண்மையை சொல்லு, சித்ரா எங்கே போயிருக்கான்னு உனக்கு தான் தெரியும், அவளை நீ தான் மறைச்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே இந்துமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, ஆளுக்கு சித்ராவை காணலைன்னா போய் தேட ஆரம்பிங்க, அவளை பற்றி எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆனால் நீங்கள் என்கிட்ட எதுக்காக கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதுக்கு வந்து பிரச்சனைக்கு நீ தான் காரணம் அப்படிங்கிறாங்க. சித்ரா காணாமல் போனதுனால இந்துமதிக்கு என்ன பிரச்சனையெல்லாம் கிருபா கொடுக்க போகிறாங்க, சித்ராவை அந்த லேடி கிட்ட இருந்து எப்படி கர்ணாவும் இந்துமதியை காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.